அன்பு தம்பி தங்கையே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருப்பாராக. இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை உலகமெங்கும் அறிவித்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அந்த சந்தோஷம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதே சந்தோஷத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கட்டளையிடுவாராக. ஆகையினால்தான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். கிறிஸ்து பிறந்த மிகுந்த சந்தோஷத்தின் செய்தி ஒவ்வொருவருக்கும் உரித்தாவதாக. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த சகோதரனே சகோதரியே, உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை தேவன் தந்தருளுவாராக. அதற்கு அடையாளமாக கிறிஸ்து பிறப்பின் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கிறிஸ்துவை பற்றின அவருடைய பிறப்பை குறித்த ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்ற போகிறது என்று. இந்த அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி இருக்கிறது. அடிமரம் தாழ்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. அந்த மரத்தின் அடியில இருக்கக்கூடிய கீழான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தை ஒரு தாழ்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. தாழ்மை எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கு துளிர் தோன்றும்படிக்கு ஆண்டவர் செய்தருள்வார். இயேசுவானவரும் தன்னை தாழ்த்தி இந்த பூமியிலே ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவருடைய பிறப்பிலே ஒரு தாழ்மை காணப்பட்டது. அவருடைய பிறப்பிலே காணப்பட்ட தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசா என்னும் அடிமரம் ஒரு தாழ்மையை குறிக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய பிறப்பின் செய்தி நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நமக்குள்ளாக எந்த ஒரு பெருமையும் இருக்கக்கூடாது, உலக பெருமையும் இருக்கக்கூடாது, விசேஷமாக ஆவிக்குரிய பெருமையும் இருக்கக்கூடாது. நாம் அடிமரமாய் காணப்பட வேண்டும். நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். சாஸ்திரிகள் அவரை தேடி வந்து அவரை பணிந்து கொண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து விட்டார்கள். நாங்கள் ஒன்றுமே இல்லை, அவர்தான் எல்லாம் என்று தங்களை தாழ்த்தினார்கள். சாஸ்திரிகள் தாழ்த்தினார்கள். ஆகையினாலே அவர்கள் திரும்பி போகும் பொழுது தேவனுடைய வழி நடத்துதல்
அவர்களுக்கு வேறு விதத்திலே காணப்பட்டது. இன்றைக்கும் இந்த அடிமரம் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், அவர் பிறப்பிலே இருந்து தன்னை தாழ்த்தினது போல நீங்களும் நானும் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது. எங்கு துளிர் தோன்றுகிறது தெரியுமா? அடிமரத்திலிருந்து தான். மேலான இடத்தில் அல்ல, கீழான தாழ்மையான இடத்திலிருந்து தான் ஒரு துளிர் தோன்றும். ஆசீர்வாதம் எங்கு துவங்கும் என்றால் மேலான இடத்தில் அல்ல. யார் தாழ்மையாய் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் துளிர்க்கும். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை துளிர்விட செய்வார். தேவன் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம் அதை தான் சொல்கிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் துளிர்க்க செய்வார். இன்றைக்கும் அவருடைய பிறப்பினுடைய செய்தி நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை துளிர்விட செய்வார். உங்களுடைய குடும்பம் துளிர்க்கும். ஆரோருடைய கோல் துளிர்த்தது போல உங்கள் சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அவரை போல நம்மை தாழ்த்துவோம். அந்த மாட்டு தொழுவத்துக்கு வருவோம், நம்மை தாழ்த்துவோம். சாஸ்திரிகளைப் போல சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றினது. இன்றைக்கும் பெரியமானவர்கள் இந்த இடத்துல ஒரு அழகான குடில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்ப்பீர்களே என்றால் அழகான கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு ஏற்ற சம்பந்தப்பட்ட அழகான வண்ண பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சாஸ்திரிகளும் நின்று கொண்டிருக்கிறார்கள் தங்களை தாழ்த்துவதற்காக. இன்றைக்கும் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம். அதிலே ஒன்று, நம்மை தாழ்த்துவோமாக. அவரை போல நம்மை தாழ்த்துவோம். அவர் நினைத்திருந்தால் அரண்மனையில் பிறந்திருக்கலாம், ஆனால் அப்படி அல்ல. ஒரு தாழ்மையின் ரூபமாய் மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். அந்த இடத்திலே அவர் தன்னை தாழ்மையின் அடையாளமாக காண்பித்தார். இன்றைக்கும் அவருடைய பிறப்பின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தாழ்மை. இந்த அடிமரம் தாழ்மையை குறிக்கும். இந்த அடிமரத்திலிருந்து தான் ஒரு துளிர் தோன்ற போகிறது. நாம் எவ்வளவாய் நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் நாம் துளிர் விடுவோம். நம் சுக வாழ்வு துளிர் விடும். ஆரோனுடைய கோலை போல துளிர் விடுவோம். எல்லா விஷயத்திலும் நாம் துளிர் விடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் இனி வரப்போகிற எல்லா காலங்களிலும் நம்மை அவரை போல அவருடைய பிறப்பின் அடையாளமாய் காணப்படுகிற ஒன்றாகிய தாழ்மையை அணிந்து கொள்வோம். நாம் துளிர்விட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு விசை கூட உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.